வணக்கம். மேடை பரப்பவன் எல்லாம் ஞானியும் இல்ல, மகானும் இல்ல. அது அற்ப விஷயம். சித்து வேலை, சின்ன விஷயம். அது பெரிய விஷயம் இல்ல. மேடை பரப்பது அப்படிங்கிற நிலை ஒரு அற்பமான நிலை. அற்ப விஷயம்தான். அது பெரிய ஒரு உயர்ந்த நிலை இல்ல. சின்ன விஷயம். சித்து வேலை. இந்த சித்து சின்ன விஷயம்தான். மேலே பரத்துக்கு போகாது. இது ஒரு வண்டு அந்த வட்டமிடும், ஓட்டிக்கிட்டு தெரியும். அவ்வளவுதான். அதை பெருசாக எடுத்து காட்டிக்கிட்டு அது இந்த இப்போ படங்களை காட்டுறத பெரிய படங்காட்டியாக இருக்கிறார்கள். அவன் பறக்கிறா, இந்த அம்மா பறக்குது, அந்த அம்மா பறக்குது. எங்கே பறக்குது? சும்மா பறக்கிறதையும் காட்டுறதில்ல, ஒன்றும் காட்டுறதில்ல. அப்படியே பறந்தாலுமே அது ட்ரிக்ஸ் இருக்குது. இந்த கேமரா ட்ரிக்ஸில் என்னென்னமா பண்ணுவாங்க. இதெல்லாம் தேவையா? இப்படிப்பட்ட விளம்பரம் தேவையா? இறைக்கு, ஞானத்துக்கு, ஒரு பக்திக்கு, யோகத்துக்கு விளம்பரம் தேவையா? இறைக்கு ஆள் சேர்க்கணுமா? தேனீக்கு தேனி மலரை பிடிச்சு விடணுமா? அது ஈர்க்கப்படும், அதுவாக ஈர்க்கப்படும். ஏன் இப்படி ஒரு புகழாரம் எதுக்கு? அது நிறையா இருக்கு, நிறையா பார்க்குறாப்புல இருக்குது. ரொம்ப சலிப்பு நிலையாக இருக்கும். அது உண்மை என்னன்னா, இறை இறையாகவே இருக்கு. இறை நீயாகவே இருக்க. நீதான் இறையாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். அவ்வளவுதான். பிறரை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு அது பறக்குது, இது பறக்குது, கொக்கு பறக்குது, எல்லாம் பறக்கத்தான் செய்யும். நீ பறக்குறியா? பொய்மையை மிகைப்படுத்த வேண்டும். அப்படியே பறந்தாலுமே அது பெரிய விஷயம் இல்லை. அது சின்ன அற்ப நிலை. ஒரு சின்ன விஷயம். நீ எப்போது நீ இறையை உணர்ந்து இறை நாமத்திலே இறை ஞானத்திலே வாழ்ந்து கொண்டு வாழ்கிறாயோ அன்றே நீ மேலோங்கிய நீதான் மேலோங்கிய நிலை. இன்னொருவரை தூக்கி தலையில தூக்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்னொருடைய பொருளை தொட்டு மோந்து பார்க்கக்கூடாது. அது நாரும், தேவையற்றது. அவர்கள் நிலைப்படி தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அவன் சித்தனாக இருந்தாலும் சரி, மகானாக இருந்தாலும், ஞானியாக இருந்தாலும் அவன் நிலைப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கட்டும். நீயே அவர்களை தூக்கி தலையில் வைக்கிறாய். சும்மா ஒன்றும் இல்லாத விஷயத்தை தூக்கி தலையில் தூக்கிட்டு அவ பறக்கிறா, இவ பறக்க, எவ பறக்கிறா? ஒருத்தி பறக்கலை. தேவையில்லாத ஒரு விஷயத்தை மிகைப்படுத்திக்கிட்டு அது ஏன் நீ இறைவனுக்கு உறுப்பினர் சேர்க்கிறியா? பிரம்மத்துக்கு உறுப்பினர் சேர்க்கிறியா? நீ இவர்களை ஏன் தூக்குகிறாய்? பாவம். நீயாக இருந்து நீ இறை நாமத்தை நீயாக தேடிக்கொள். ஏன் இன்னொருவர்களை தூக்கி தலையை தூக்கணும்? எவ்வளோ நேரம் சுமப்பாய்? யாரையும் தூக்கி சுமக்காதே. நீயாக இரு. நீ பிரம்மத்தை அடை. நன்றி.